ஈரானுக்கு சொந்தமானது. அது கீழே உள்ள இடம். அந்த இடத்துக்கு தெரியுமா கூட கோடு போட்டு இந்த சுவரா கட்ட முடியும்? நீ உறிஞ்சுறத உறிஞ்சிக்கோ. உன்னோட ஏரியா எவ்வளோ இந்த உறிஞ்சிக்கோ. என்னோட ஏரியாவில் உறிஞ்சிக்கிறேன். அப்ப என்னாச்சு? சண்டை போடும்போது ஒருத்தன் கையை சண்டையை விளக்க வரேன்னு ஒருத்தன் வருவான். 2 பேரும் குத்திட்டு இருக்கும்போது இவனை பிடிச்சி கையை பிடிச்சிட்டு எப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பா விட்டுருப்பா அப்படின்னு ஒருத்தன் கையை பிடிச்சிட்டா இன்னொருத்தன் மூஞ்சில குத்திட்டே இருப்பான்ல. அது மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இங்க கத்தார் வந்து கேஸை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓகே, இவன் வந்து ஈரான் வந்து கேஸை உறிஞ்சணும். உறிஞ்சும் போது விற்கிறதுக்கு வழி இல்லை. பொருளாதார தடை எல்லாத்தையும் போட்டு அது உறிஞ்சினா சும்மா வச்சிருக்க முடியாது. அப்போ இவனை வந்து கையை கட்டி போட்டு இங்க வந்து உறிஞ்சிற வேகத்தை டபுள் பண்ணிட்டாங்க. அந்த டபுள் பண்ணி சில வருடங்களுக்கு முன்னாடி அது வந்து எப்படின்னா அமெரிக்க கம்பெனி அதைத்தான் அடிச்சிருக்காங்க. அதாவது நீங்க சுத்தி சுத்தி உள்ள பாத்தீங்கன்னா அப்பாவி இவ்வளோ டீட்டெயிலா இருக்கு. அதாவது கீழே சம்மந்தமே இல்லாம 60% இடம் வந்து கரெக்டா இருக்கு. 40% எடுக்கணும்ல. இவன் வந்து 80% எடுக்க வச்சுட்டு அவனை 20% எடுத்தா கூட விற்கிறதுக்கு வழியெல்லாம் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இங்க எங்க அடிச்சா அமெரிக்காவுக்கு வலிக்குமோ, இவன் ரொம்ப மெயினா அரபு நாடுகள், அரப்ஸ் இவங்க வந்து ஈரானோட எதிரிகள் அல்ல. முதல்ல சொல்றாங்க. இது வரைக்கும் அங்க அரபு நாடுகள் அடிச்சாங்கல்ல, மக்கள் வாழ்ற இடத்தை எதாவது அடிச்சாங்களா? ஒன்று அடிக்கல. ஆனா இதுல வந்து இஸ்ரேல் அடிச்சாங்க. மக்கள் வாழ்ற இடத்துலயும் அடிச்சாங்க. அதுலயும் குறிப்பா வந்து மக்களோட மக்களா கலந்து இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அது போக வந்து அமெரிக்கன் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் அவங்களோட சிஇஓஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அங்கதான் அடிச்சாங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது.